சுபினி. முதல்ல பேசுறீங்க, அடுத்து பேசுங்க. இல்லப்பா, ஒரு ஆளுக்கு போன் பண்ண லைன் கிட்டல. நீ சொல்லு, என்ன தகவல்? இன்னும் அந்த மரத்தடியில 2 மணிக்கு கூடணுமா? கீதா அம்மா சொல்லி விட்டா. அப்படியா? என்ன விசேஷம்? என்னது உங்கள மாதிரி வெட்டி லேடிஸ்க்கு தான் தெரியும் என்னன்னு. என்ன சுபினி இப்படி சொல்லியே? நாங்க எல்லாம் மாடாதே என் வீட்டுல கஞ்சியும் கறியும் வச்சு தெரியும் இல்ல. தெரியும் தெரியும், அடக்க படக்கன்னு நினைச்சு பொண்ணுக்கு பாதியா வச்சு பறக்குவி, அதுதானே. அதுல டேஸ்ட் இருக்காது, உப்பு இருக்காது, உரப்பு இருக்காது. கொட்டல்ல வச்சதோட நாங்க பண்ணிட்டு கொள்ளலாம். கொட்டல்ல உள்ளது வாயில வச்ச முடியாது. ஆனா அதானே உங்கள மாதிரி பயிலுவனும் ஆணுங்களும் அழைச்சு நக்கியானுவா கடையில தான் கொள்ளலாம் கொள்ளாயணும். உங்களுக்கு எல்லாம் கொட்டல் சாப்பாடுதல்ல டெய்லி தின்னு வேற நொந்து கடைங்க. சரி, பின்ன நான் வாரேன். இத்தாலாட்ட செல்லு. சரி பத்திரகாளியத்த. சானியும் சத்தியாலும் இல்லையே எங்க. இந்த பிள்ளை அது வேலை 10 மணி ஆனாலும் எழுச்சாதுவா. கடவுளே. இப்ப பாத்து என்ன நிலைமை? 2 பட்ட பிள்ளைய உண்டு, ஆனாலும் ஒரு உதவிக்கு இல்லை யாரு எனக்கு. எழுச்சி பல்லு தேய்ச்சோண்டு 12 மணிக்கு தான் காலத்தோடுல ஆகாரத்தை தின்னு வாழுவா. அப்ப உச்சிக்குள்ள சாப்பாடு அது அந்தியாவும் கிட்டத்தட்ட 3-4 மணி. சுத்தம். இப்படி சமயத்தை தின்னலையா? இது அல்சர் தான் வரும் கேட்டலாம். சின்ன கேட்க மாட்டாளு. லீவு நாள் கிட்டனா போதும், இதுதான் தொழில். அது இப்ப சூடு வேற பத்தியல. அல்சர் வரவுக்கு சொல்லி தரவா வேணும். அதனால தயிர் ஜூஸ் வகை எல்லாம் எடுக்கணும். நார்மலா இருக்கவங்கள எடுக்கலாம்ப்பா. சில தோசம் சளி வரவங்களுக்கு எங்க எடுக்க முடியும்? அது கரெக்ட் தான். ശാസ്ത്രീയനോക്ക് സരവണ്ണ പവനോ ഇറ്റക്കിറതും പാദം ഇരണ്ടും മണ്ണുന്നു. யாரு பாட்டு பாடாதது யாரு மினிங்கியது? அம்மா இவரு கையில தாங்க பட்டெல்லாம் தெளிச்சு நித்த, இதுதான் தொழில் அவருக்கு. ஏத்த அங்க பாருங்க. ஆண்டவரே, என்ன இது கோலம்? വീട്ടിൽ பார்த்து நான் சாமிக்கு மாலை போட்டேன். மாலையா? அது எப்படி போட முடியும்? வாய் சவரி மேலதான் முடிஞ்சா இப்போ. அதில்ல, இது வேற ஒரு கதை. இது ஒரு கோயில்ல எனக்கு பூஜாரியா வேலை கிட்டி இருக்கு. அது எப்படி கேட்டா? அதுக்குன்னு கொஞ்ச நாள் படிச்சனேல. இது வந்து டெம்பரரி. இந்த நுள்ளி வேலை அந்த சிவன் கோயில்ல அங்க உள்ள பூஜாரியாரு ஏதோ நோய் வாய்ப்பட்டு ரெஸ்ட்டுக்கு போனாராம். அப்ப டெம்பரரி ஆள் உண்டானு காட்டாரு. நமக்கு தெரிஞ்சு யாரும் இல்ல. பின்ன நமக்கு பண தட்டுப்பாடு வேற இருக்கு. நான் இந்த காரியம் எல்லாம் செய்வேன்னு சொன்னேன். எப்படி போய் செய்வீடு நீ? பூஜை செய்யுமா மணி அடிக்க மாட்டாரா? சும்மா பயமாக்கி தெரியும். நீ பின்ன ஆரணியலுக்கு பொறி பாயசம் பாய்ச்சி போடணும். அது வந்து கள்ளத்தனமா நான் காய்ச்சி தருவேன்னு வைப்போம். ஆனா பூஜை செய்யணும் மந்திரம் சொல்லி, அதெல்லாம் எப்படி உமக்கு தெரியும்? அதெல்லாம் எப்படியும் கத்துக்கல. எப்படியும் ஒரு கோயில்ல 5வது கட்டண்டி கசக்கவா செய்யுது. இந்த முடிவுக்கு என்ன காரணம்? ஏதோ தோணுச்சு. இந்த காலம் புள்ள இல்லையா டெம்பரரி தானே. என்னதோ சொல்லி தீரு. அப்ப நொல்லி கோயிலுக்கு வந்தா பைசா இல்லலாம் போல. கடவுளை நானே பஞ்சாயத்து கூட்டுவான். அப்ப வந்து பூசாரியா இருந்தா தண்டனை கிட்டாது. அந்த ஒரு நோக்கத்திலேயாக்கா பண்ணியது. தப்பிச்சு வர வழி தெரியலமா. கொள்ளாம் கொள்ளாம். பஞ்சாயத்தை வேற கூட்ட சொன்னமே. இது சரி வருமா? சரி, பஞ்சாயத்து தலைவர்கிட்ட கேட்டு பாக்கலாம். இத வாபஸ் வாண்டலாம். தலைவன் என்ன பண்ணியது? திடீர்னு இப்படி பூஜாரியா வந்து நிக்காரு. பொல்லாத. ஐயோ ஐயோ பட பார்த்தேன். சாஸ்திரீனுக்க சரவண. ராசு மலமாமா தப்பா பாடுவீரு. அதான் இல்ல. 8-10 சஷ்டினோக்கு சரவண காக்க ஏதோ அந்த பாட்டு கிளியரா சொல்லி தருவியா? இது வேற சொத்தம் பாடி காட்டியும் புரிஞ்சுக்கோங்க. ஓகே ஓகே.